போது அந்த ஒரு 60 வயசு அந்த 70 வயசு வர்ற போது ஒரு தடுமாற்றம் வருகிறது. பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் நாம் பார்ப்பது அந்த வயதில் இருக்கிற பல தகப்பன்மார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க நிறைய பேருக்கு. இவங்க தான் பையன் 7ஆம் கிளாஸ் படிக்க போறது, நீ எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடுற, நீ. அந்த அம்மா வேற சொல்லும், உங்க அப்பாவோட அக்கா பையனே அங்கதான் படிக்கிறான், நீ போலன்னா குடும்ப மானமே குப்புற விழுந்துருங்க. இவங்க தான் சொன்னாங்க, முதல் முறை அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டு போவான் பாருங்க, அதுக்கு அந்த அப்பா வந்து எப்படி சந்தோஷப்படுவாருன்றீங்க. அவன் அமெரிக்காவுக்கு போனவொடனே இவர் பெர்முடாஸ் போட ஆரம்பிச்சிருவாரு. இவர் இன்னும் போல அமெரிக்காவுக்கு. இங்கே பெர்முடாஸ், this country is really going to dogs அப்படிம்பாரு. இங்கதான் பிறந்து வளர்ந்து நீ. அப்புறம் அவன் அங்க போன உடனே ஒரு ஓட்ட அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு பிடிச்சு ஒரு 20 வருஷம் ஓல்டு காரை அவன் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருப்பான். அந்த படத்தை அவன் அனுப்பிச்சிருப்பான். தெருவில் பக்கத்து வீட்டு ஆயாக்கெல்லாம் அதை காமிப்பாரு, எல்லாரும் அதை பார்க்கணும். அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை அனுப்புவார். இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வரும். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுவாங்க. இப்ப அவனுக்கு பிள்ளை பிறக்க போகுது. உடனே என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனே வீசா எடுத்துருவோம்ல நாம. அப்பா அம்மாவை கூப்பிட்டுருவான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொடியோடையும் இவர் போவார். மூக்கு பொடி தவிர எல்லா பொடியும் எடுத்துக்கிட்டு, சாம்பார் பொடி, ரசப்பொடி, தனியா பொடி, கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, காப்பி பொடி, அம்மிக்கல்ல வாங்கிட்டு போகுதுங்க ஒரு அம்மா. எமிரேட்ஸ்ல எப்படித்தான் ஏத்தினான்னு தெரியல. அங்க போய் துபாய் ஏர்போர்ட்ல தள்ளாடி நிக்கும் பாருங்க, கஷ்டமா இருக்கும். தள்ளாடி நின்று ஒரு மாதிரி அங்க பிடிச்சு போன உடனே சந்தோஷமாயிடுவாங்க, என்ன வீடு வச்சிருக்கோங்கிற. இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது பார். ஸ்டேஜ் 2 இது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது ஸ்டேஜ் 3. அவன் அப்பாவுக்கு எப்படியோ கஷ்டப்பட. இப்ப ட்ரம்ப் வராதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ட்ரம்ப் வந்த பிறகு எவனுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டு ஒரு கிரீன் கார்டை வாங்கி கொடுத்துருவான், இல்ல ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருவான். 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் வருவார். முதல் தடவை போறப்போ இந்த உற்சாகம் 10வது தடவை போகும்போது என்ன சார் ஆகும்? வரணுங்கிற 20 மணி நேரம் உட்கார்ந்து வர முடியலடா. அவன் சொல்லுவான், இல்ல இல்ல முக்கியமானது ஏதாவது ஷிஃப்ட். ஏன்னா அந்த மருமகளோட அப்பா அம்மா போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஏன் திரும்பி வந்தாங்க? அவங்களோட இன்னொரு பொண்ணுக்கு பிரசவம், அது ஆஸ்திரேலியால இருக்கு. அவங்க ஷிஃப்ட் அங்க மாறிட்டாங்க. இந்த ஷிஃப்ட்டுக்கு யார் வருது? வந்துதான் ஆனும், என்ன செய்யறதுன்றான். அவன் தடுமாறி போறார். எத்தனை தடவை வர சொல்லுவான்னே தெரியலங்கிறார். சிலதெல்லாம் கிரீன் கார்டை சரண்டர் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸ்டேஜ் 4 ஒன்னு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் இனிமே போக முடியாது, அவ்வளவு முடியல, சக்தி இல்லை. பையன் அங்கேருந்து சொல்றான், அப்பா just don't worry about money, I'll take care of it, I'll take care, don't worry. நிறைய இருக்குப்பா, நானா நிம்மதி நிறைய இருக்கு, நீங்க எங்க வேணாலும் போயிருங்கப்பா, எவ்வளவு வேணாலும் I'll pay you, but you see what, I can't come back, you see. அவங்க மேல தப்பில்ல. தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் நண்பர்களே, மேல் நோக்கி ஒரு நாளும் பாயாது. எந்த நதியும் கீழ் நோக்கித்தான் ஓடுமே தவிர மேல் நோக்கி ஓடாது. அவர்களுடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை. போரெல்லாம் முடிஞ்சாச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓவர். கண்ணன் வந்து அர்ஜுனனை கூப்பிடுறான். அர்ஜுனா, ஒரு உதவி வேணுமே எனக்கு, சொல்லுப்பா என்ன வேணும்? என் நண்பன், நீ உனக்கு செய்ய மாட்டேன்னா சொல்லு. என்னை பார்க்க யாதவர்கள்லாம் வந்திருந்தாங்க, என்னுடைய உறவினர்கள். அவங்க திரும்பி போற போது அவங்க போகிற காட்டு பாதையில அவங்கள சில திருடர்கள் துரத்துறாங்கன்னு அவங்களுக்கு பயமா இருக்கு, நீ கொஞ்சம் போய் அவங்கள விட்டுட்டு வரியான்னு. அர்ஜுன கிட்ட, இதுக்கா நீ என்ன அனுப்புற அப்படின்னா, இல்ல நீ தான் போகணும். ஓகே நான் போறேன் அப்படின்னு அர்ஜுனன் போனான். இவங்க நினைச்ச மாதிரி யாதவர்களோடு போகிற போது காட்டு பாதையில திருடர்கள் வந்தார்கள். அர்ஜுனன் சர்வ அலட்சியமாக தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான், அம்புகளை தொடுத்தான். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் நண்பர்களே, ஒரு அம்பு கூட திருடர்கள் மீது விழவே இல்லை. இவன் எவ்வளவு நினைத்தாலும் அது போய் விழல.
கடைசியில கண்ணனே வந்தான். கண்ணன் அந்த திருடர்களோடு போராடி யாதவர்களை காப்பாற்றினான். அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அர்ஜுனனை பார்த்து சொன்னான், என்ன ஆச்சு, என்ன ஆயிற்று பரந்தாமா எனக்கு? இந்த கை மகாபாரத யுத்தத்தை ஜெயித்த கை. இந்த கையிலிருந்து வருகிற ஒரு அம்பு கூட நான் நினைத்த இடத்திலே போய் விழவில்லையே, ஏன் என்று கேட்டான். கண்ணன் சொன்னான், அர்ஜுனா, உன்னுடைய திறமை ஒரு காரணத்துக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட திறமை. அதனுடைய நேரம் முடிந்து விட்டது, விலகி நில் என்று கண்ணன் சொன்னான். பெருமக்களே, விலகி நிற்கிற நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு. அது எப்போன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். விலகி நிற்பது என்பது உங்க பேஷன்ல இருந்து, உங்க திறமையிலிருந்து விலகி நிற்பது அல்ல. உங்கள் உறவுகளிலிருந்து, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்கள் இவர்களிடமிருந்து கூட ஒரு அடி தள்ளி நின்று, நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ அங்கதான்ப்பா நல்லா இருக்க முடியும், நான் இங்கதான் நல்லா இருக்க முடியும், இப்படியே இருந்துடலாமே என்ற விலகல் வருகின்ற போது வாழ்க்கை வசீகரமாகிறது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.